சேலம் மத்திய பேருந்து நிலையம், அதாவது டாக்டர் எம்ஜிஆர், பாரத ரத்னா எம்ஜிஆர் பேருந்து நிலையங்கிற பேரில் இருக்குது. ஆனால் இது பேருந்து நிலையமா இல்லை, தினசரி மார்க்கெட்டு மாதிரி ஆகிப்போச்சு, கடைவீதி மாதிரி ஆகிப்போச்சு. இந்த பேருந்து நிலையம் உருவான காலத்திலிருந்து ஆக்கிரமிப்புங்கிறது ஒரு அதாவது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஏற்பாடு. இதை அகற்றுவதுங்கிறதும் ஒரு தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நாடகமாக இருக்குது. வரலாற்று இல்லாத அளவுக்கு இங்கே ஆக்கிரமிப்பு. இந்த பேருந்து நிலையத்தில் விடுமுறை காலத்தில் சராசரியாக ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் வந்துட்டு போகக்கூடிய பேருந்து நிலையம். தென்னிந்தியா முழுவதும் பேருந்துகள் ஆப்ரேட் ஆகக்கூடிய மிக முக்கியமான பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகளே கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. அப்படியே வச்சிருந்தாலும் அது ஹோட்டல் கடைக்கு பயன்படுத்திக்குவாங்க. அதே போல கட்டண கழிவறை 2 ரூபா வாங்குறதுக்கு 10 ரூபா வாங்குவான். நைட்டு போனீங்கன்னா 15 ரூபா வாங்குவான். சைக்கிள் ஸ்டாண்டில் 5 ரூபா வாங்கணும்னா 15 ரூபா வாங்குவான். ஒரு நாளைக்கு மக்கள் கிட்ட லட்சக்கணக்கில் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கொள்ளை கூடாரமாக, சுகாதாரமற்ற முறையில் பொருளை விற்கக்கூடிய, கூடுதல் பொருள் விலைக்கு விற்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு பாதுகாப்பு இல்லாத பேருந்து நிலையமாக இருக்கு. இது 127வது முறை, 126 முறை இதுதான் நடந்துச்சு. இங்க இருக்கிற அதிகாரிகள் மாமூல வாங்கிட்டு இங்க இருக்கிற கடைகளை ஆக்கிரமிப்பு பண்றதுக்கு அவங்களே உறுதுணையா இருக்கிறாங்க. அவங்களுடைய பினாமி பேர்ல தான் இங்க கடன் நடக்குது. எல்லா அக்கிரமமும் அட்டூழியமும் அப்படிதான் நடந்துட்டு இருக்குதுங்கிறது நாடறிஞ்ச விஷயம். அப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை இன்னைக்கு நடத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த பேருந்து நிலையத்தினுடைய நிலைமையை புகைப்படம் எடுத்துக்கங்க. இன்னைக்கு இரவுக்கு வாங்க, இல்ல நாளைக்கு காலையில வாங்க, மீண்டும் பழையபடி ஆக்கிரமிப்பு இருக்கும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய மோசமான நிலைமை. இதுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதா பொதுமக்களுடைய கோரிக்கை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.